தம்பியோட கல்யாணத்துக்கு சாரியை ப்ரீப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சாரிக்கு மேட்சாக ஓபுஷா கிட்ட நான் வந்து ஜுவல்லரியும் செஞ்சு வாங்கியிருந்தேன். 3 வருஷமாகவே எனக்கு டெரகோட்டா ஜுவல்லரி மேலே தான் காதல். ஸோ அதுக்கு மேட்சாக ஜிம்கி கம்மல் அண்ட் இந்த ஜுவல்லரி. இந்த கோல்டு வாட்ச் வந்து எங்கள் அம்மாவோடது. 20 வருஷமாக அவங்க போட்டிருந்ததை எனக்கு கிரகப்பிரவேசத்தப்போ கொடுத்தாங்க. அவங்க போட்டு நான் போட்டு மகிழ்மதி பெருசானதுக்கப்புறம் அவளுக்கு அது கொடுக்கணும் அப்படிங்கிறது ராஜா மாதாவின் உத்தரவு. ஸோ காலையில் நேரத்துலேயே 3 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. கோயிலுக்கு போகிற மாதிரி டக்குன்னு சாரி கட்டிட்டு ஜுவல்லரி எல்லாம் போட்டாச்சு. இது ப்ரெசன்ட் லாக் கோல்டு வாட்ச். இது காலையில் நேரமே மகிழனி மதியமும் கூட்டுறது ரெடி பண்ணுறது தான் எனக்கு எப்பயுமே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். கரெக்டான நேரத்தில் வந்து ரீச் ஆயாச்சு. என்னென்னு தெரியல, எந்த முகூர்த்தத்தை அட்டன் பண்ணாலும் எனக்கு என்னோட முகூர்த்த ஞாபகத்துக்கு வந்துடும். யார் கழுத்தில் தாலி ஏறினாலும் என் கண்ணிலேருந்து கண்ணீராக வரும். ஏன்னா நம்மளுடைய அந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். தம்பி கல்யாணம் ஜம்முன்னு அமோகமாக நடந்தது. தம்பி மனசு போல கல்யாண ஏற்பாடு, சாப்பாடு அண்ட் பொண்ணு போல எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருந்தது. நல்லா இருடா தம்பின்னு தம்பியை வாழ்த்திட்டு காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு திவ்யமாக கிளம்பியாச்சு.